அல்லாஹ்வுடைய முடிவு இல்லாமல் எதுவுமே நடக்கிறது இல்லை. மழை பெய்யுதுண்டா காரணங்கள் சொல்றதுக்கு இல்ல, அல்லாஹ் முடிவு செஞ்சா மழை நடக்குது. அல்லாஹ் விஷயத்தை முடிவு செஞ்சா காரண காரியங்கள் உண்டாயிடும், காரண காரியங்கள் எல்லாம் உண்டாயிடும். ஒரு ஆள் இங்க வரணும்னா பள்ளிக்கு வரணும் முடிவு செஞ்சார். பள்ளிகள் முடிவு செஞ்சா அவர் வெளியில வார ஆட்டாவில் இங்க வந்துடுவார். ஆட்டா போனத்தால் அவர் வரல, முடிவு செஞ்சதுனால போராட்டாலும் வந்தார். அவர் வாழ்ந்து முடிவு செய்ய இல்லைண்டா ஆட்டாக்கள் போய் கொண்டிருக்கணும், அவர் வீட்டில இருந்து சொல்லியிருப்பார். நாம சொல்லலாது எப்படி இவர் வந்தார், இல்ல ஆட்டா வந்து போனீங்க அதனால அவரை ஏற்றிட்டு வந்தீங்க. அப்படி இல்ல, ஆட்டா போனதுனால வந்தார், ஆனா ஆட்டா போனதால் வரலவர், அவர் போன முடிவுட்டார். மழை பெய்யுதுண்டா காரணங்கள் சொல்லும், சயின்ஸ் காரணங்கள் சொல்லும். அந்த காரணங்கள் அல்ல, எல்லாம் முடிவு செஞ்சார் மழைய, அதனால காரணங்கள் செட் ஆகி வந்துச்சு. ஒரு மொத்த போறாண்டா அப்ப மெடிக்கல் ரிப்போர்ட் சொல்லும், இப்படி இப்படி அந்த உடல்நிலை அப்படி மொத்தம் சொல்லுவாங்க. அதெல்லாம் காரணம் எல்லாம் முடிவு செய்ய இவன் தான் வாழ்க்கை முடியுது, அதுக்கு எல்லாருடைய முடிவு வந்தா காரணங்கள் அப்படியே செட் ஆகி வந்து. நான் வீட்டுல வாகனம் பண்றத போனோம்னா வாராட்டாணி பேரே போவோம். ஆட்டா போனதுனாலே போறோம் இல்லையே, நான் போற முடிவு இல்லை, இந்த ஆட்டா போனாங்க நினைப்போம். எல்லாம் முடிவு செஞ்சா காரணங்கள் உண்டாகி கொண்டே போகும், முடிவல்ல அவ்வளவுதான். சுனாமி அடிக்கிறதுண்டா ஏன் அடிக்க சுனாமி, விஞ்ஞானிகள் விளக்கம் சொல்லுவாங்க, இது காரணம் சொல்லுவாங்க. இந்த காரணம் இப்பதானே உண்டாக, அதுக்கு முதல் உண்டாக இல்லையா, ஏன் இப்ப உண்டாக முந்தியன் உண்டாக இல்ல, எல்லாம் முடிவு செஞ்சால் இப்படி பார்க்க வேண்டும். இப்ப காரணங்கள் உருவானிச்சு அடிக்கடி போனிச்சு. அது உலகத்தில் முழு செயற்பாடுகளும் அல்லாஹ் சொந்தக்காரன் முடிவு. ஒரு இலையொன்று விழுகிறது, ஏன் விழுகுது? குர்ஆன் சொல்றது மாயஸ்குத்தி மின் வரக்கத்தின், இலையொன்று விழுகிறது இல்ல, அல்லாஹ்வுடைய முடிவு தான் நடக்குதுன்னு சொல்லி. இலையொன்று விழுவதற்கு அல்லாஹ்வுடைய முடிவு தேவைண்டா, இந்த சூரியன் போறதுக்கு சந்திரன் போறதுக்கு அல்லாஹ்வுடைய முடிவு இல்லாம நடக்குமா? நடக்காது. அப்ப நம்பிக்கை, அல்லாஹ் பத்திய முழு நம்பிக்கை உள்ளத்துல வரணும். அல்லாஹ் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான், சக்தி உள்ளவன், சர்வ சக்தி அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான், நோட்டம் மட்டும் கொண்டிருக்கிறான். எங்களுடைய பார்வையை மட்டுமில்லை, கேள்வியை மட்டுமில்லை, எண்ணங்களையும் அல்லாஹ் தாலா பார்த்து கொண்டிருக்கிறான். யாரும் ஹாயினத்துல ஆயின், உங்களோட பார்வையில் இருக்கிற அந்த கருத்து இருக்கிறே அதை அல்லாஹ் தான் பாத்திரம் எடுத்தாங்க. பார்வைக்குள்ள என்ன இருக்குன்னு அல்லாஹ். நீங்க என்ன ஆசையோட பாக்குறீங்களா, பொறாமையோட பாக்குறீங்களா, அன்போட பாக்குறீங்களா, கள்ளத்தனமா பாக்குறீங்களா, என்ன பார்வை இது? அந்த பார்வைக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற கருத்தையும் அல்லாஹ் அறிந்திருக்கிறார். அதன் சும்மா பார்த்துட்டு போல ஏன் பார்க்கிறா என்பது அல்லாஹ்வுக்கு தெரியும். பார்வையினுடைய உள்ரங்கமும் அல்லாஹ் அறிந்தவனா இருக்கிறார். அதனால அந்த அல்லாஹ்வுக்கு நாங்கள் வழிபடணும்.